எல்லோருக்கும் ஹாப்பி சாபத். இன்னைக்குள்ள மிஷன் ரிப்போர்ட் டைட்டில் வந்து ரியல் ட்ரெஷர். இது கோஸ்டாரிக்கா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பையனோட விட்னஸ். அந்த பையன் பேர் வந்து ஜெய்கல். அந்த பையனோட பேர். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். அவனுக்கு அப்படி வளர்ந்த பிறகு அவனுக்கு அதிகம் ஒன்றும் இல்லாமல் இருந்தது. ஏன்னா ஏழ்மையானதுனால அதுமே அதிகமாக ஒன்றும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவனுக்கு 16 இயர்ஸ் 16 வயசில் இருந்து அவன் ஒரு திக் கோல்டு செயினும் கோல்டு ரிங்ஸ் மோதிரங்களும் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படி போடுவாங்க 16 வயசுலேருந்து. அவங்க அப்போது அவங்க நைபர்ஹுட்டில் இருக்கிற அவங்க நைபர்ஹுட்டில் ஒரு கேங் இருந்திருக்கிறாங்க. அந்த கேங்கோட தலைவனோட பேர் லீடர் பேர் அவங்க நிக் நேம் த டெவில், பிசாஸ் அப்படிங்கிற நிக் நேமுக்கு கூடிய அந்த கேங் தலைவர் அவங்களுக்கு ஒரு டவுட்டு. அவங்க சந்தேகப்படுவாங்க. ஏன்னா இவன் ட்ரக்ஸ் அதை டீல் பண்ணிட்டு இருக்காங்களா, மீன்ஸ் ட்ரக்ஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் அந்த தலைவருக்கு வரும். அவங்க இவங்க மீன்ஸ் முன்னால் இந்த பையன் இவங்க இந்த கேங்கில் இருந்தாங்க. இந்த டெவில்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த லீடர் இருக்கிறாங்களா, அந்த கேங்கில் இந்த ஜெய்கல் இருந்தாங்க. அதனால இவங்களோட சம்மதம் இல்லாமல் இந்த பையன் ட்ரக்ஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்களோன்ற டவுட்டில் அவங்க கேங் மெம்பரில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லுவாங்க, நீ அவங்ககிட்ட கேளு, அந்த கோல்டு அந்த செயின் அந்த மோதிரங்களெல்லாம் உண்மையான கோல்டா அப்படிங்க கேளுன்னு சொல்லிட்டு அதை சோஷியல் மீடியா வழியாக கேட்க சொல்லுவாங்க. அந்த மெம்பர் இவங்ககிட்ட அப்படியே கேட்பாங்க. கேட்கும்போது இவன் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவாங்க. ஒரு ஒன் வேர்டில் ரிப்ளை கொடுப்பாங்க. எஸ்ன்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுப்பாங்க. ஒன் வேர்ட்லாம் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவாங்க, ஆமாம் ரியல் கோல்டு இதுன்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுப்பாங்க. அப்போ இவனுக்கு தெரிஞ்சிருந்தது அந்த கேங்கில் இருக்கிற அந்த மெம்பர் தான் இவங்கக்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறது இந்த ஜெய்கலுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அவன் முன்னால் இவங்க கேங்கில் இருந்ததுனால அவனுக்கு தெரிஞ்சிருந்தது இந்த என்கிட்ட கொஸ்டின் கேட்டவன் அந்த கேங்கில் இருக்கிற அந்த இதில் இருக்கிற மெம்பர் தானே இவங்களுக்கு தெரியும். அப்போ இவனும் அந்த கேங்கில் இருந்ததுன்னு அப்போ ஜெய்கல் அந்த கேங்கில் இருக்கும்போது ஜெய்கல் இது செல்லிங் ட்ரக்ஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஜெய்கல் புது கேங்கில் சேர்ந்துருக்குறாங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் வீடு கொள்ளையடிக்கிறது, கிட்னாப்பிங் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணி அதிலிருந்து இல்லீகலாக அந்த மணியால் தான் இவன் இந்த கோல்டு செயினும் இந்த மோதிரங்களெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு இவங்க பாட்டி வீட்டுக்கு ஒரு நைட்டு அங்கே செலவு பண்ணலான்ட்டு அங்கே ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. பாட்டி வீட்டிலேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸாக அவங்க அம்மா வீட்டுக்கும் இருக்குது. அப்படி அந்த பாட்டி வீட்டில் அவங்க ஈவினிங் 7 o'clock வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு மோட்டார் சைக்கிளில் அந்த கேங்கில் அந்த டெவல்னு சொல்லிட்டு கேங் இருந்துச்சு இல்லையா, அவன் முன்னால் இருந்த கேங், அந்த கேங்கில் இருக்கிற 2 பேர் 2 பிரதர்ஸ் மோட்டார் சைக்கிளில் வந்துட்டு இவனுக்கு நேராக வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஈவினிங் 7 o'clock டைமில் வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு இருக்கிறது இவன் பார்ப்பாங்க. இவங்க யார் ஜெய்கல் பார்ப்பான். பார்க்கும்போது சடனாக பின்னாடி பார்க்கும்போது இவனோட பிரதர் இருப்பாங்க. அந்த கேங்கில் இருக்கிற 2 பிரதர்ஸ் இருப்பாங்க. அவங்க சடனாக இவனை ஜெய்கலை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா 9mm ஹேண்ட் கன் வச்சுட்டு ஃபயர் பண்ணுவாங்க, ஷூட் பண்ணுவாங்க ஜெய்கலை. பண்ணும்போது இவன் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. என்னென்னு சொன்னால் இவன் கொஞ்சம் செவரல் மந்த்துக்கு முன்னால், கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னால் இவன் ஜெய்கல் தான் அந்த கன்று அவங்களுக்கு வித்திருப்பாங்க.
விற்றுருவாங்க. அந்த அந்த கண்ணால் தான் இவங்க வந்து ஜேக்கில் ஷூட் பண்ணுவாங்க. ஷூட் பண்ணி இவன் வந்து கீழே விழுந்துருவாங்க. 8 புல்லட் வந்து இவன் உடம்பில் ஏறி இருக்கும் அந்த ஷூட் பண்ணதில். காலிலையும் ஸ்டொமக்கிலையும் செஸ்ட்லுமா 8 தோட்டா புல்லட்ஸ் வந்து ஏறி இருக்கும். இவன் வந்து இவனுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு அவனுக்கு கத்தவும் முடியாமல் மூவ் பண்ண முடியாமல் கீழே விழுந்துருவாங்க. அந்த கீழே விழுற அந்த டைமில் வந்து அவனோட மனசில் ஃபுல்லு என்ன நிறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அவனுக்கு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும்னு சொன்னால், அவன் போயாக இருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது வந்து அவனுக்கு அவனோட 7th டே அட்வென்டிஸ்டில் வந்து ஒரு ஆண்டி இருந்திருந்தாங்க. அந்த ஆண்டி வந்து இவனுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே ப்ரேயர் பண்ணணும், பைபிள் ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது சடனாக இந்த கீழே விழுந்து அந்த படுத்திருந்த போது வந்து அவனுக்கு அந்த சடனாக மனசில் வரும், இந்த மாதிரி ஆண்டி சொல்லி கொடுத்துருந்தாங்களே. சடனாக அவன் ப்ரே பண்ணுவாங்க. என்ன ப்ரே பண்ணுவாங்கன்னு சொன்னால், காட் ஃபார் கிவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவாங்க. பண்ண உடனேயே இவன் நான் கீழே விழுந்திருக்காங்க இல்லையா, அந்த டைமில் அவங்க வந்து அந்த பிரதர்ஸ் இவனை ஷூட் பண்ண அந்த பிரதர்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. அந்த டைமில் வந்து ஒரு கார் வந்து வரும். கார் வந்து அது நிறுத்தாமல் போயிடும். அந்த கார் வந்து இவனோட பக்கத்தில் வந்து நிறுத்தாமல் போயிடும். போகும்போது வந்து அவனோட கிராண்ட் மதர் வந்து அந்த டைமில் தான் வெளியில் வந்து இவன் இப்படி படுத்திருக்கிறது பார்த்து எப்படி இருக்கும் அந்த சிச்சுவேஷன். அப்படி பார்த்து கிராண்ட் மதர் வெளியில் வந்து அப்படி பார்த்து குனியும் போது வந்து அந்த ஒரு கார் வந்துருச்சு இல்லையா, அந்த கார் வந்து கொஞ்சம் முன்னால் போய் நிப்பாட்டிட்டு வந்து அதிலிருந்து 2 பேர் இறங்கி வருவாங்க. இறங்கி வந்து ஜேக்கில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து நெக்ஸ்ட் டே, ஏன்னா இது வந்து ஈவினிங் 7 o'clock நடக்குது. நெக்ஸ்ட் டே 3 o'clock இவன் கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. மீன்ஸ் அவனுக்கு முழிப்பு வந்துடும். வரும்போது பார்த்தா அவனோட உடம்பு ஃபுல்லாக மெஷின் வந்து ஹுக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவன் ப்ரீத்திங் கிடைக்காதனால ப்ரீத்திங்குக்காக அந்த மெஷின் வந்து பாடியிலலாம் ஹுக் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் அவனுக்கு ஸ்டொமக்குக்கு மத்தியில் வந்து 23 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸ்டொமக்குக்கு மத்தியில் வந்து அவனுக்கு 23 ஸ்டிச்சஸ் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த மரணத்துக்கு மீன்ஸ் மறிக்கிற ஒரு மாதிரி, ஏன்னா மறிக்கிற டைம் நெருங்கிட்டு இருந்தது. மறிக்கிற மாதிரியே இருக்கவன் வந்து அதுக்கு மரணத்துக்கு பக்கமே வந்த மாதிரி இருக்குது அவனோட கம்ப்ளீட் எல்லாமே. அப்போ வந்து அவனோட அட்வென்டிஸ்ட் ஆண்டி சர்ச்சில் வந்து எல்லாரும் இவனோட சர்வைவலுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் உயிரோட திரும்பி வரணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அவன் வந்து இப்போ வந்து ஹி வாஸ் அலைவ் அண்ட் இட் வாஸ் அ மிராக்கிள்னு சொல்லியிருக்கு. அப்பத்திலிருந்து அந்த நாளில் இருந்து அவன் வந்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. எதுக்கு சொன்னால், இனிமேல் நான் வாழ்கிறது வந்து ஜீசஸ்க்காக தான் நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழித்து ஜெய்கில் வந்து ஒரு பார்பராக ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், அவங்க வந்து அவனோட ஸ்டோரி, அவனோட விட்னஸ் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, யங் பீப்புளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ அவனுக்கு வந்து அவனுக்கு லைஃப் அப்படிங்கிற அந்த அர்த்தம், அந்த மீனிங் ஆண்டவர் மூலமாக தான் அவனுக்கு வந்தது, கேங் மூலமாக இல்லைன்னு அவன் ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து இப்போ வந்து அவனோட மைண்ட் ஃபுல்லாக குட் திங்ஸும் ஆண்டவரோடு கூட இன்னும் நெருங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தோட்டோடு இருக்கிறாங்க. அவனுக்கு என்ன ஒரு வருத்தம்னு சொன்னால், அவனோட ஓன் லைஃப்பில் வந்து ரொம்ப ரிக்ரெட்ஸ் பண்ணுறாங்க. என்ன சொன்னால், அவனோட அந்த வயசுலலாம் வந்து அவனோட மைண்டு ஃபுல்லாக குப்பையாக இருந்துச்சு, அந்த டீனேஜ் வயசுலலாம் வந்து குப்பையாக இருந்தது சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ வந்து அவன் வந்து ஜீசஸ் மேலே ரொம்ப ட்ரஸ்ட் வச்சு நல்லா நன்மையான காரியங்களும் அவனோட மைண்டு ஃபுல்லாக நன்மையான காரியங்களால் நிறைஞ்சிருக்கும்.
இப்போ வந்து பைபிளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து ஒரு ரோமன்ஸ் 12:2 ஒரு வசனம் வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. படிக்கிறீங்களா யாராவது? Romans 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் வந்து அவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து அவன் வந்து அவனோட மைண்டு ஃபுல்லாக நன்மையான காரியங்களால் நிறைஞ்சிருக்கு. அவன் பாஸ்ட் வந்து இப்போவெல்லாம் வந்து அவன் கடந்த காலங்கள் வந்து நினைவு கூற மாட்டேன், மீன்ஸ் நினைவு கூற வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ஜெய்கில் வந்து ஈவினிங் எவ்ரி மார்னிங் ஈவினிங் அண்ட் நைட்டு வந்து பைபிள் ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது காலையிலே எழும்பி ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐ நோ தட் வித் காட்ஸ் ஹெல்ப் ஐ கேன் கோ ஃபார் அப்படி சொல்லியிருக்கு. அதில் வந்து இவங்க வந்து அந்த 2 பிரதர்ஸ் வந்து இவங்களை வந்து ஷூட் பண்ணுவாங்க இல்லை, அந்த பிரதர்ஸோட போலீஸ் வரும்போது வந்து அந்த பிரதர்ஸை பற்றி அவங்க ரிவீல் பண்ணவே இல்லை. அவங்க ஐடென்டிட்டி வந்து ரிவீல் பண்ணலை யார், ஜெய்கில். அதனால ஏன்னா அப்படி ரிவீல் பண்ணும்போது வந்து அவங்க பாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ சொல்லிட்டு ரிவீல் பண்ணவே இல்லை. இப்போ சேம் நைபர்ஹுட்டில் தான் அவங்க வசிச்சுட்டு இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கோல்டு செயினும் அந்த மோதிரங்களும் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போது அவனுக்கு வந்து யார் எடுத்தாங்கன்னு தெரியல. அது அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து அந்த அங்கே கூட்டிகிட்டு போனவங்கள அவனுக்கு தெரியல யார் எடுத்தாங்கன்னு அவனுக்கு தெரியல. இப்போ அவங்கக்கிட்ட இல்லை அது. ஆனால் இப்போ வந்து அவனுக்கு என்னென்னு சொன்னால் ரியல் ட்ரெஷர் வந்து அணிய முடியாது. ஏன்னா அது ஜீசஸ் இல்லை, அது ஹார்ட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது படிக்கும்போது வந்து எனக்கு வந்து இது படிக்கும்போது ஒரு காலத்தில் நானும் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு இது படிக்கும்போது ஞாபகம் வந்துச்சு, என்னோடய பாஸ்ட் ஞாபகம் வந்தது. ஒரு காலத்தில் நானும் கூட ரொம்ப திக்காக கோல்டு போட்டுட்டு இருந்தேன், செயின் போட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து நான் அப்படி தான் ஒரு ஆளுங்க நிறைய பேருக்கு மலையாளிஸ் இருக்கு இல்லையா, மலையாளிஸ் இல்லையா, அந்த மாதிரி கேட்கும்போது வந்து நானும் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிட்டு இருந்தேன், ஆமாம் இது கோல்டுன்னு. சேம் இவரோட ஸ்டோரி நான் படிக்கும்போது வந்து எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே அந்த கோல்டு வந்து நான் எவ்வளோ ப்ரௌடாக அந்த கோல்டை பற்றி சொன்னேனோ, இப்போ வந்து இவங்க ஜெய்கில் வந்து இங்கே சொன்ன மாதிரியே அந்த கோல்டு வந்து ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், கர்த்தரோட அந்த பலத்தால், ஆண்டரோட அந்த பலத்தால் வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் அது நான் கழட்டினாலும் அது நான் என்னோட பலத்தால் கழட்டலைன்னு எனக்கு நல்லா தெரியும். அது நான் நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டரோட பலத்தால் தான் அது கழட்டியிருக்கேன். அதனால வந்து இது வரைக்கும் எனக்கு அந்த கோல்டு போடணும் அப்படிங்கிற ஆசையை இது வரைக்கும் எனக்கு வரல. அந்த கோல்டு பார்த்தாலே ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரௌடாக இருந்தேனோ நான் அந்த கோல்டில் மற்றவங்ககிட்ட பேசுகிறதுல சரி, அந்த கோல்டு போட்டதில் மற்றவங்கள சொல்கிறதுல எவ்வளோ ப்ரௌடாக இருந்தேன். அந்த ப்ரௌடு வந்து அந்த இது வந்து எனக்கு அது கம்ப்ளீட்டாக ஆண்டவரோட பலத்தால் ஆண்டவர் நீங்கள் வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு ஊருக்கு போகும்போது கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னோட நாத்தனார் போட்டது பார்த்து உனக்கு ஆசை என்ன எதுக்கு கம்ப்ளைனா என்னோட பலத்தால் ஒரு வேளை நான் அது காட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஆசை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுவரைக்கும் எனக்கு எவ்வளோ ப்ரௌடாக நான் சொன்னேனோ, எவ்வளோ ப்ரௌடாக அந்த ப்ரௌட்னஸ்ஸு அதான் ஆண்டவர் நினச்சிருப்பாங்க ஒரு வேளை. இவங்க சொன்ன மாதிரியே, ஜெய்கில் சொன்ன மாதிரியே இப்போ வந்து எனக்கு என்னோட ப்ரௌடு வந்து யாருக்கும் தெரியாது. இவங்க சொல்லுவாங்கள்ல இங்கே, he has found that real treasure can be worn. Real treasure is who he has in his heart. என்னோட ஹார்ட்டில் தான் என்னோட ஜுவல்ஸ் இருக்குது. என்னோட ஜீசஸ் கிரைஸ்ட்
இதில் வந்து இந்த 13th இந்த 13th சாபத் ஆஃபரிங் வந்து இந்த மாதிரி ஜெய்க்கில் மாதிரி இருக்கிற பசங்களுக்கு வந்து ஆண்டோட அன்பு எடுத்து சொல்வதற்காக ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் வந்து எல்லாரும் தாராளமாக 13th சாபத்து ஆஃபரிங் கொடுப்போம். ஆமென்.